இன்றைக்கி எந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்களோ தெரியல. உங்களால் வாயை திறந்து ஜெபிக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் இருக்கிறத நான் அறிவேன். இன்றைக்கி ரொம்ப மௌனமாகிடாதீங்க. சில நேரங்களில் நமக்கு சபையில் உட்கார்ந்து நிற்கும்போது, ஆராதிக்கும்போது நம்முடைய மனசில் பலவிதமான கவலைகளும் பலவிதமான வருத்தங்களும் பலவிதமான சிந்தனைகளும் இருக்கும்போது வாய் திறந்து துதிக்க முடியாது. நல்ல ஆண்டவரை கர்த்தரை வாய் திறந்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்த கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்த கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. உன் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை அசைத்து ஆராதனை 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 உமக்குத்தானே. சங்கீதம் 81. ஆண்டவர் இதுவும் ஒரு விதமான ஜெபம். ஆனால் ஜெபத்துக்கு கிடைத்ததான பதிலை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம். ஆண்டவர் நமக்கு சில தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய எதிர்பார்ப்பு. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்குற போனவா 80 ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நினச்சி அவங்களுக்கு பதிலளிக்கிறத பார்க்குறோம். என்ன செய்யணுங்கிறாரு? பெலனாய் தேவனை கெம்பீரமாய் பாடுங்கள், யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மறுபடியும் மாத பிறப்பில் நியமித்த காலத்தில் காலை மாலையில் எக்காலம் ஊதி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவனுக்கு நியாயமாக இருக்குது, அதை நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நம்மளை ஆண்டவர் அந்த எகிப்து நம்ம அறியாத பாஷை பேசின எகிப்திலிருந்து நம்மளை திரும்ப கொண்டு வந்தாரே, அவனுடையதான பார்வோனுடையதான அடிமைத்தனத்தை நம்ம விடுதலை ஆக்கினாரே. அப்போ நம்ம நெருக்கத்தில் நம்ம கூப்பிட்டோமே, ஆண்டவர் நம்மை தப்புவித்தாரே. ஆனாலும் இந்த மேரிபாவின் தண்ணீரத்தில் வரும்போது மறுபடியும் நாம் அவருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்தோம்? நாம் அவருக்கு முறையிட்டோமே. அவர் சொல்கிறார், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்வேன், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கு. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான். நீ அநேக நேரம் எனக்கு செவி கொடுப்பதில்லை, எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கு. உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை நான் எகிப்து தேசத்துக்கு புறப்பட பண்ண தேவனாய் கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாத்தர அதை நினைப்பேன். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கி எந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்களோ தெரியல. உங்களால் வாயை திறந்து ஜெபிக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் இருக்கிறத நான் அறிவேன். இன்றைக்கி ரொம்ப மௌனமாகிடாதீங்க. சில நேரங்களில் நமக்கு சபையில் உட்கார்ந்து நிற்கும்போது, ஆராதிக்கும்போது நம்முடைய மனசில் பலவிதமான கவலைகளும் பலவிதமான வருத்தங்களும் பலவிதமான சிந்தனைகளும் இருக்கும்போது வாய் திறந்து துதிக்க முடியாது. நல்ல ஆண்டவரை கர்த்தரை வாய் திறந்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். சொல்லிட்டு சொல்கிறாரு 11ஆம் வசனத்தில் ரொம்ப வருத்தமாக அவர் சொல்கிறாரு, என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கறதில்லை, என் ஜனம் என்னை விரும்பலை, என் மேலே அன்பாக இல்லை, அவங்க இருதயத்தின் கடினத்துக்கு அதனால் விட்டுட்டேன், யோசனைப்படியே நடக்கிறாங்க. மறுபடியும் அதே வசனத்தை சொல்கிறார். 8ஆம் வசனத்தை சொன்னதை தான் 13 சொல்கிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் வழிகள் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் என் வழியில் எனக்கு பிரியமாக நடந்து எனக்கு கீழ்ப்படிந்திருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி செய்யாமல் இருக்கிறீங்களே. நீங்கள் எனக்கு கீழ்ப்படிஞ்சா, நீங்கள் எனக்கு என் வழிகளில் நீங்கள் நடந்தால் நான் சீக்கிரமாக எதிராளிகளை தாழ்த்துவேன், என் கையை சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன்,
கர்த்தரை பயக்கிறவர்களுக்கு இச்சையை பேசி அடங்குவாங்க. அவருடைய காலம் என்றென்றைக்கு இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் நான் திருப்தியாக்குவேன், கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன். நான் உங்களை பராமரிப்பேன், உங்களை பாதுகாப்பேன். நீங்கள் செய்ய வேண்டியது வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம். அடுத்தது ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். துதியுங்கள், விசுவாசி, நம்புங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் திரும்பி கட்ட போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதத்தில் அவன் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்குமே. அப்பொழுது நான் என்ன செய்வேன், சீக்கிரத்தில் வந்து அவர்களுடைய எதிராளிகளை அவர்களிடத்தை என்ன செய்வேன், தாழ்த்தி என் கையை அவர்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நான் திருப்புவேனே. ஆமாம், அது மாத்திரம் இல்லை, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினால் அவர்களை நான் திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் என்ன? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இந்த நாள்லேயும் நம்ம என்ன செய்வோம், பூர்வ காலத்தில் நடந்த காரியங்கள், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். ஆமென். கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். ஜெபம் பண்ணும். கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. ஆமென். நாங்கள் கர்த்தாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களுக்கு பலன் தாரும். கர்த்தாவே, ஆமென். அப்போ அநேக நேரத்தில் தவறுகிறதானவர்களாக இருக்கிறோம். இசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நீர் ஒரு விசை உம்முடைய மனம் இறங்கி தேவனே உம்முடைய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாரும். கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. உண்மையே செவிக்க கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க பலன் தாரும். அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் அனுபவிக்க அனுக்கிரகம் செய்தரலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.